இன்றைக்கி ஓமப்பொடி பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஓமப்பொடி பண்ணிடலாம். நான் இந்த அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது அரிசி மாவு எல்லாத்தையும் நம்ம ஜல்லடையை போட்டு ஜெலிச்சிக்கலாம். கடலை மாவு 1 கப்பு போட்டுக்கலாம். 2 கப்பு கடலை மாவு, 2 கப் அளந்திருக்கேன். 2 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். கோபுரமாக அளந்திருக்கேன். 3/4 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு நல்லா கழுவி காய வச்ச இடியாப்ப மாவு தான். வீட்டிலையே அரைச்ச மாவு. ரெண்டுமே வீட்லேயே அரைச்சிருந்தாலும் கூட நம்ம ஒரு வாட்டி சளிச்சிக்கணும். ஏன்னாக்கா நம்ம மிஷினில் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம சளிச்சு தான் எடுத்துக்கணும். மிஷினில் மாவு அரைச்சிருக்கிறத ஒரு மாதிரி திட்டாக விழுந்துடும் சமயத்தில். அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறது நல்லது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு 1 டீஸ்பூனு, காய்ச்சின எண்ணெய் நம்ம இப்போ ஓமப்பொடி போட போகிறோம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காய விட்டுருக்கேன். காய்ச்சின எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. சுருன்னு இருக்கணும், அந்தளவுக்கு சூடாக இருக்கணும். நம்ம எண்ணெய் மாவில் போடும்போது மாவு பொங்கணும். அந்தளவுக்கு நமக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பொறுன்னு நல்லா இருக்கும். ஈஸியாக புளியவும் வரும். இப்போ மாவும் எண்ணெயும் எல்லாத்தையும் கலந்து வர்ற மாதிரி நம்ம கையால் விட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி இருக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ ஓமம் 1 டீஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஓமப்பொடிக்கு கண்டிப்பாக ஓமம் தான் போடணும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவை விட கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன கண்ணில் போட போகிறோம். அது புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புளிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக தெரியும். மொத போடுறவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது முறுக்கச்சில் சின்ன தோள்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டிருக்கேன் நான். இன்னொன்று நம்ம பெரிய சுத்து போடுற முறுக்கு வச்சுருக்கு பார்த்திங்களா, அதுலேயும் நான் அதே கண்ணு மாதிரி வரும். ஒன்று சின்ன கண்ணுங்கள் இருக்கிறது, அதை தான் நான் போட்டிருக்கேன். நம்ம அதில் சுற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக சுற்றி போட்டுடலாம். முறுக்கச்சில் கொஞ்சம் டைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். மொத புளியறவங்களுக்கு புளிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் 2 முறுக்கு படியுமே எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஈஸியாகவே வருது. அதனால தான் சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம தண்ணி கூட கொஞ்சம் சூடு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அப்படி தான் ஊற்றியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி தான் ஊற்றியிருக்கேன். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடு பண்ணணும்னா நமக்கு மாவு வெந்துடும். அரிசி மாவுன்னா நமக்கு தெரியாது, டக்குன்னு வரும். இது கடலை மாவு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு கொஞ்சமாக கிள்ளி போட்டு பார்க்கலாம் மாவை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சுற்றி போடுற முறுக்கச்சியில் போட்டு தான் இந்த ஓமப்பொடியை புளியிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் அதில் நம்ம போட்டோம், முறுக்கச்சியால் நம்ம போட்டோம்னா கையில் அனல் அடிக்கும். அதனால் நான் இதில் போட்டிருக்கேன். நம்ம வானல் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இதுன்னாக்க பெரிய முறுக்கச்சு இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு கையால் நல்லா சுற்றி விடலாம். நம்ம முறுக்கு படியால் சுற்றணும் அப்படின்னாக்கா எண்ணெய் ஆவி அடிக்கும். நமக்கு புளியறது கஷ்டமாக இருக்கும். அதுலேயே நான் 2 கொத்து கருவேப்பிலை, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை பார்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு உணர்த்திக்கோங்க தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு அதையும் எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு கருவேப்பிலை. நான் எல்லா மாவுமே போட்டு எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் தான் கருவேப்பிலையை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. திடீர்னு நமக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஓமப்பொடி பண்ணிடலாம். தேங்க்யூ.